இந்த களம் இல்லைன்னா என்ன, அடுத்த களத்துக்கு எப்படி தயார் பண்ண முடியுமோ அதை நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அப்படி தான் இருக்கும். அதுக்காண்டி மாடு தோத்துருச்சுன்றதுக்காண்டி பின்வாங்கிறதெல்லாம் இல்லை. அடுத்து எப்படி முன்னேறி போகலான்னு தான் பார்ப்போமே ஒழிஞ்சு, மாடு தோத்துருச்சுன்றதால சோர்வெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வெற்றிக்காண்டியோ பரிசுக்காண்டியோ நம்ம போய் அவுக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன, நம்ம மாட்டை போய் நம்ம மாடு வளர்த்துருக்க நம்ம மாட்டை போய் அடைச்சி அவுக்கணும். அது ஒரு எண்ணம் தான். அது வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறதே இல்லை. ஜெயிச்சா நல்லது, தோத்துச்சுன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்ப்போம். இப்போது மாடுபிடி வீரரே இருக்காருன்னா ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, உங்கள் மாடு நல்லா வந்துச்சுனே, களத்தில் நல்லா வந்துச்சு, அப்படி தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதிகம் மோட்டிவாலாம் இருக்காது. எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எல்லாமே கரெக்டாக நல்லா நீட்டாக தான் போகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. களத்துக்குள்ளே மட்டும்தான் நம்ம மாடு அவுக்குறோம், என் மாடு வருது நீ பிடிச்சி பாருன்னு அவுக்குறோம். அவங்க திறமை இருந்தால் கட்டுவாங்க, நம்ம மாடு ஆனால் அவுத்துரும். பரவாயில்ல நல்லா பிடிச்ச சொல்லிட்டு தான் வரும். நம்ம மாடே பிடிச்சாலும் பாராட்ட தான் செய்வோம், கூப்பிட்டு பரவாயில்ல நல்லா பிடிச்சப்பா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் வரும். மாட்டு வீரர்கள் எங்கள் மாடை வந்து கட்டணுன்ற நோக்கத்தோடு எல்லா மாடு வீரர்களும் இருக்காங்க. அது மாடோட திறமையோட வெற்றியோடு வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. போகிற இடத்துல எல்லாம் வருமா நல்லா ஜெயிச்சுட்டு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஜெயிச்சுட்டு வரலைனாலும் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். மாடு வளர்க்குறோம்ல, அது ஒரு சந்தோஷம். ஜெயிச்சுட்டு வரோம் நம்பிக்கை இருக்குது. வரலைனாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அந்த மாடு பிடிக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷப்படுவோம், எங்கள் மாட்டை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வரோம்.